சாரி. என்ன கண்டுக்க கூட மாட்டேங்கிறா? சாரதாம்மா, எனக்கு ஒரு காஃபி கொண்டு வாங்க. சாரதா டார்லிங் இங்க இல்ல, வெளியில போயிருக்காங்க. அப்ப காஃபி? அது நான் போட்டது, அதுவும் எனக்கு மட்டும். ச்சே, கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருந்தா எனக்கு ஒரு நல்ல காஃபி கிடைச்சிருக்கும். மிஸ் பண்ணிட்டேன். லைஃப்ல என்னைக்கும் நல்ல விஷயங்களை மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படுறது தான் ஒருத்தருக்கு வேலையா போச்சு. ஹலோ, இந்த ஜாட பேசுற வேலைலாம் வேண்டாம். எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாவே சொல்லலாம். ஆ, நான் ஸ்ட்ரைட்டா தான் பேசுறேன். நான் உன்கிட்ட பேசினா நீ வேற எங்கேயோ பார்த்து பேசுற. ஏய், நீ எங்க போனாலும் பின்னாடியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு சுத்துவாளே, அவளை ஆளை காணுமேன்னு பார்த்தேன். நான் இருக்கேனோ இல்லையோ, உன்னால அவளை பார்க்காம இருக்க முடியல. அதானே பார்த்தேன். சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள வந்துட்டா. சூர்யா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து ஐம் சாரி. சாரி. ஐயோ சூர்யா, எம்மா, தும்மல் வந்தா தலையில தட்டக்கூடாது, உரைக்கிறதா தலையில தட்டணும். என்னடா இது, ஒரே நேரத்துல ரெண்டு பேருக்கும் தும்மல் வருது. ஏன் ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல தும்மல் வரக்கூடாதா? வரலாமா? ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல தும்மல் வரணும்னா ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல ஜலதோஷம் பிடிக்கணும். ஏன் ஒன்ன ஜலதோஷம் பிடிக்கூடாதா? நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீ என்னைய கேள்வி கேக்குறியா? அங்க அங்க கேளு. சூர்யா, உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே டைம்ல எப்படி கோல்ட் ஆச்சு? ரெண்டு பேரும் ஒரே டைம்ல ஷவர்ல நினைஞ்சா ஒன்னாதான் கோல்டு பிடிக்கும், ஒன்னாதான் ஒரே பாத்ரூம்லயா? ஐயோ, விஷயம் வேற மாதிரி போகுதே. சூர்யா, பரவாயில்ல, நீ நல்லா ஜாலி பண்ற. யோ, வயசுக்கு ஏத்த மாதிரி பேசியா? ஏன்ப்பா என்ன கோச்சுக்கிற? அந்த பொண்ணு தானே சொன்னுச்சு ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல நனைஞ்சோன்னு. ஆமா, நான் தான் சொன்னேன் ஒன்னா ஒரே நேரத்துல ஷவர்ல குளிச்சோன்னு. பாத்தியா பாத்தியா, நான் சொன்னதுக்கு கோச்சுக்கிட்டியே. அவளே சொல்றா பாரு. சூர்யா அவரோட பாத்ரூம்ல குளிச்சாரு, நான் ஏன் பாத்ரூம்ல குளிச்சேன்? போதுமா? ஷவர் மேட்ர சாதாரணமா நினைக்காதமா, ரெண்டு பேர் மேலயும் ஒரு கண்டு வச்சுக்க. விஷயம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன சாம், என்னாச்சு? கோல்டு பெரியத்த. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்கு ஆவி பிடிக்க ஏற்பாடு பண்றேன். ஐயோ பெரியத்த, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு பேய் பிசாசு ஆவினா ரொம்ப பயம். நான் சொன்னது அந்த ஆவி இல்லம்மா, சுடு தண்ணியில தைலம் போட்டு பிடிக்கிற ஆவி.
இப்ப வேண்டாம் பெரியத்த. நான் வேணும்னா சொல்றேன். சரிம்மா. பெரியம்மா, எனக்கு ஒரு காஃபியும் ஆவி பிடிக்க தண்ணியும் மேல கொண்டு கொண்டு வரீங்களா? வரேன் சூர்யா. ராஜி, எனக்கு கூட ஒரு கப் காபி. சின்ன பாப்பா மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு போறா. ரோஜ் ஆண்டி சிரிச்சிட்டே போறாங்க. சமந்தா, சூர்யா கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி சீனா போடுற. அவ வாயாலேயே உன்னை ஹேட் பண்றேன்னு சொல்ல வைக்கிறேன். முதல்ல அதை செய்ய சொல்லு. உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை நான் பண்றேன். தும்மல் வந்ததுக்குலாம் அடிக்காத. இது வேற தும்மல். சரக்குல ஐஸ் வாட்டர் போட்டு அடிச்சிட்டேன், அதனால. ராஜி, காபி ரெடியா? ப்ரோ ப்ரோ, டேய் சந்துரு, என்ன இவன் காதுல எதையோ மாட்டிக்கிட்டு காதல் மயக்கத்துல இருக்கான். அங்க என்னடான்னா சூர்யா பைய சமந்தாவோட டுயட் பாடிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்கடா போய் முடிய போகுது? இடையில நாம பூந்து ஏதாவது பண்ணணுமே. பண்றேன். ப்ரோ, என்ன ப்ரோ இது சின்ன புள்ளத்தனமா? ஆமா, எப்போ வந்தீங்க? நீ எங்கடா இந்த உலகத்துல இருக்க? எப்ப பார்த்தாலும் அந்த சமந்தாவை நினைச்சுக்கிட்டு சந்திர மண்டலத்திலேயே உலாவிட்டு இருக்க. யாரு வராங்க, யாரு போறாங்க, ஏதாவது தெரியாதா உனக்கு? ஆமா, அந்த பொண்ணுகிட்ட உன் லவ் சொன்னியா? இன்னும் இல்ல ப்ரோ. அப்புறம் கனவுல மிதந்துட்டு இருக்க. சாம் எனக்கு ட்ரீட் தரேன்னு சொல்லியிருக்கா. அப்படியா? அப்புறம் என்ன ப்ரோ, அந்த சமயத்துல தப்புன்னு மனசுல இருக்கிறத போட்டு உடைச்சிரு. சொல்லலாம் தான், ஆனா என்னால முடியலையே. மத்த விஷயம்லாம் சாம் கிட்ட நல்லா தான் பேசுறேன். ஆனா இத பத்தி பேசலன்னு நினைக்கும் போதுதான் வாய் ஒளருது, நாக்கு கொளருது. சுத்தம். இப்படியே போச்சுன்னா கடைசி வரைக்கும் லவ் நீ சொல்லவே முடியாது. ஆமா ப்ரோ, உங்களுக்கு எப்படி வாய் சரியாச்சு? அது மெல்ல மெல்ல தானா சரியா போச்சுடா. இப்ப அது ரொம்ப முக்கியமா? ஏன் வாய் சரியானது எப்படின்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? இல்ல சாம் கிட்ட உன் லவ் சொல்றதுக்கு ஐடியா வேணுமா? என் லவ் சொல்றதுக்கு ஏதாவது நல்ல ஐடியாவா இருந்தா சொல்லுங்க, அது போதும். ஐடியா? ஆமா. என்னாச்சு ப்ரோ? சொல்ற இருடா. ஐடியா ஊறி வரும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. ஓ, சொல்லுங்க. எப்படி? என்ன ப்ரோ, ஐடியாவை கேட்ட உடனே பரபரப்பாயிட்டியா? ப்ரோ, உங்களெல்லாம் பெரிய மனுஷன் மதிச்சு ஒரு ஐடியாவை கேட்டா இப்படியா சொல்லுவீங்க? ரொம்ப கேவலமா இருக்கு. டேய், அவ அமெரிக்காவுல இருந்தாவடா. இதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டா. தப்பால நினைக்க மாட்டா. காரி காரி துப்புவா. அவ துப்புறாளோ இல்லையோ, நீ நல்லா துப்புறாடா. நீ ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்ட. நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். நான் போறேன். ப்ரோ 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 ப்ரோ, எங்க ப்ரோ கோச்சுக்கிட்டு போறீங்க? பின்னண்டா, நீ அவன் சொல்ல மாட்டேங்கற. நான் சொல்ற ஐடியாவை கேட்க மாட்டேங்கற. அது இல்ல ப்ரோ, இப்போ நான் ப்ரோபோஸ் பண்ற விதத்திலேயே சாம் எனக்கு ஓகே சொல்லிடணும். அப்படி ஏதாவது நல்ல ஐடியாவா இருந்தா சொல்லுங்க. மறுபடியும் ஐடியாவா? கிராமத்துல போய் இறங்கின உடனேயே சாம் கிட்ட நான் உன்கிட்ட ஒண்ணு காட்டணும், நீ என் கூட வான்னு சொல்லு. அவளும் வருவா. ஓகே. காலையில 5:30 மணிக்கெல்லாம் சமந்தாவை தட்டி எழுப்பி ஏரிக்கரைக்கு கூட்டிட்டு போ. அங்க போனா சுத்தி தண்ணி இருக்கும். பரவாயில்ல பரவாயில்ல, ஜிலி 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 ஜிலன்னு பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கும். ரம்யமான சூழ்நிலை. அழகா காத்தடிக்கும். சூரியன் அப்பதான் எழும்பி மேல வரும்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். அந்த நேரம் பார்த்து உபீர்னு சமந்தா கைய புடிச்சு உன் லவ் சொல்லிடு, அவள சரின்னு ஒத்துப்பா. ஐயோ ஐயோ அமிர்தம் மாதிரி இருக்கு. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் பீச்ல நடந்தா சூப்பரா இருக்கும். பீச்சை பத்தி யோசிச்சதுதான். ஆனா கிராமத்துல பீச் இல்லையே, ஏரி தானே இருக்கு. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இப்ப பீச் ஏரி தான் முக்கியமா? ஏண்டா நீ சொல்ல வேண்டியது கரெக்டா சொல்ல வேண்டாமா? ஓகே, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். ஒரு தடவை நம்ம 2 பேரும் ரிஹர்சல் பண்ணி பார்க்கலாமா? ரிஹர்சலா? ப்ரோபோஸ் பண்றதுக்கு ஒரு ரிஹர்சல் பாத்துக்கலாமான்னு கேட்டேன். என்ன வச்சா? ஆமா ப்ரோ. கதைப்படி இப்ப நான் சந்துரு, நீங்க சாம். இப்ப நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன். சொல்லி தொலைடா. இப்போ இதுதான் ஏரி. அப்படியே மெதுவா சன்ரைஸ் ஆக போகுது. அங்க ஜில்லுன்னு காத்து. ஏய், நான் சொன்னதே திரும்பவும் என்கிட்ட சொல்லாம மரியாதையா மேட்டருக்கு வா. குறுக்க பேசாதீங்க ப்ரோ. சரி சொல்லு. ஆ, நல்லா இருப்பா, நல்லா. கைய கொடுங்க ப்ரோ. எதுக்குடா? லவ் சைடுல இருக்கும், கோஆபரேட் பண்ணுங்க ப்ரோ. இப்படி பண்ணிக்கிட்டு சாம் சாம். என்ன ப்ரோ, நான் இவ்வளவு ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்க, ஃபேஸ்ல கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லாம இருக்கீங்க. எனக்கு இருக்குடா ஃபீலிங் வரணும். உனக்கு ஃபீலிங் இருக்குல்ல? போங்க ப்ரோ. எப்ப பார்த்தாலும் மூஞ்சி பிடிச்சிக்கிட்டு. இவன் திருந்த மாட்டான். ஐயோ. பாப்பா சூர்யா, லவ் சொல்றேன்னு சொல்லி என்ன கொலையா கொண்டுகிட்டு இருக்கான். மணிக்கணக்கா கண்ணாடி முன்னாடி நிக்கிறான், தனக்கு தானே பேசிக்கிறான். பாத்தியா, இப்படித்தான் அடிக்கடி தரையை பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சட்டு இவனுக்கு சமந்தாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சது இல்ல, காதல் பைத்தியம் குடிச்சு அலைவான் சொல்லிவிட்டேன். அக்கா, என்ன கேள்வி கேட்காத லீலா. என்னோட மெடிக்கல் ஷாப் வரதா இருந்தா வா, இல்லன்னா விடு, நானே போய்க்கிறேன். அக்கா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்ளோ கோவப்படுற நீ? எதுக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு தானே கேட்டேன். உடம்பு எதுவும் சரியில்லைன்னா சொல்லுக்கா, டாக்டர் கிட்ட போலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ என் கூட வா. அக்கா, என்னக்கா? இங்க பாரு லீலா, நான் சொல்ல போற விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எனக்கு பிரெக்னன்சி கார்டு வாங்கணும். அக்கா, இது குட் நியூஸ்க்கா. இதை ஏங்கா இவ்ளோ டல்லா சொல்ற? செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். இது சொல்றதுக்கு ஏன் இவ்ளோ யோசிக்கிற? வீட்ல எல்லாருக்கும் தெரியுமா? இல்ல. வாக்கா, முதல்ல வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிடலாம். இத கேட்டா பெரியம்மா, பெரியப்பா, சூரிய அண்ணன், சந்துரு அண்ணன் எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? சூரிய வம்சத்தோட அடுத்த வாரிசு வரப்போகுது. பெரியம்மாவும் பெரியப்பாவும் தாத்தா பாட்டி ஆக போறாங்க. அண்ணம்மா கொள்ளு பாட்டி ஆக போறாங்க. இது மட்டும் சூரிய அண்ணாக்கு தெரிஞ்சா செலிப்ரேட் பண்ணிருவாரு. வீடே திருவிழா மூடுக்கு வந்துரும். சூரிய வம்சத்துல பிறக்க போற குழந்தை 4th ஜெனரேஷன். அப்பா, ஹே, அவசர குடுக்க கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? இதுக்குதான் உன்கிட்ட சொல்றதுக்கே நான் யோசிச்சேன். எனக்கே கன்ஃபார்மா தெரியல, அப்புறம் எப்படி நான் வீட்டுல சொல்றது? சித்தி, ஐயோ நான் சித்தி. அக்கா, இவ்ளோ சின்ன வயசுலயே என்ன சித்தி ஆக்கிட்ட. அந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்னென்னமோ தோணுது. அக்கா, எனக்கு என்னமோ உன் வயித்துல இருக்கிற பாப்பா பொண்ணுதான் நினைக்கிறேன். பாப்பா நல்லா கியூட்டா கொழு கொழுன்னு மாமா மாதிரியே இருக்கும். என்னக்கா, நான் சொல்றது சரியா? இவ்ளோ நேரமா சூரிய வம்சம் குழந்தை, சூரிய வம்சம் குழந்தைன்னு பேசிட்டு இருந்தியே, அது சூர்யாவுக்கோ சந்துருக்கோ பிறந்தாதான் அப்படி சொல்வாங்க. உனக்கோ எனக்கோ பிறந்தா அது சூரிய வம்சத்துல வராது. இது அந்த குடும்பத்தோட வாரிசு. எனக்கு அந்த குடும்பத்து வாரிசு சுமக்கணும்னு ஆசை இல்ல.
குழந்தை ஒண்ணு அவரை மாதிரி இருக்க வேணாம், என்ன மாதிரி இருக்க வேணாம். கன்ஃபார்மான வச்சுக்கிறதா வேணாமான்னு நானே குழப்பத்துல இருக்கேன். சொல்ல போனா எனக்கு குழந்தையே வேணாம், ஆளை விடுங்க. அக்கா என்னக்கா இப்படி சொல்ற? மாமா மேல இருக்கிற கோவத்துல அம்மா பெரிய மனுஷி, போதும். எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு உனக்கு அனுபவமும் இல்ல, வயசும் பத்தாது. என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு இன்னும் கன்ஃபார்மா தெரியல. அதனால யார்கிட்டயும் தயவு செஞ்சு நீ வாயை திறக்க கூடாது. எனக்கு சில சிம்டம்ஸ் அப்படி இருக்கு, அதனால செக் பண்றேன், அவ்வளவுதான். புரியுதா? சரிக்கா. இப்ப நம்ம போறது யாருக்கும் தெரியக்கூடாது, என்ன? சரி வா போலாம். சொல்லுங்க பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். பத்மா எப்படி இருக்கா? அண்ணி நல்லா இருக்காங்க பிரதர். சிஸ்டர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க பிரதர். எனக்கு பத்மா கிட்ட பேசணும் போல இருக்கு. அவளுக்கு கால் பண்ணா எடுக்கல. எனக்கு ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் ஆகுது. ப்ளீஸ் அவகிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்க முடியுமா? ஷோர் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ பிரதர், என்னாச்சு? ஹலோ ஷாம். என்னாச்சு இவருக்கு? ஏன் திடீர்னு எமோஷனல் ஆயிட்டாரு? ஹலோ சிஸ்டர், சொல்லுங்க. பத்மா வந்துட்டாளா? என்ன ஆச்சு உங்களுக்கு? திடீர்னு எமோஷனல் ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சிஸ்டர். பாத்தீங்களா, என்கிட்டயே மறைக்கிறீங்க. சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்றீங்க, அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தானா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்புறம் ஏன் என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரியல, நான் உங்களை என் சொந்த பிரதரா தான் நினைக்கிறேன். அது ஒண்ணு இல்ல சிஸ்டர். என் அப்பாவை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். நான் அவருக்கு தெரியாம பத்மாவை மீட் பண்ணலான்னு வந்தது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகி கோவத்துல கத்திட்டாரு. பதிலுக்கு நானும் அவர்கிட்ட கோவப்பட வேண்டியதாயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கும் அவருக்கும் வாக்குவாதம் முத்தி போய் பெரிய சண்டை ஆயிருச்சு. இந்த தடவை அம்மாவும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெத்தவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் நடுவுல ஒரு கேப் விழுந்துருது. அத எப்படி ஃபீல் பண்றதுனே தெரியல. அதான் நான் வீட்டை விட்டே வந்துட்டேன். நான் வீட்லயே அம்மா அப்பா கைக்குள்ளேயே வளர்ந்த ஒரு பையன். ஸ்கூல் படிக்கும் போதும் காலேஜ் போகும்போது கூட ஃபுல்லா டே ஸ்காலர் தான். வேலையும் சென்னையில தான். சோ வீட்டை விட்டு முத தடவையா வெளியே வந்திருக்கேன். என்னால தனிமையை தாங்க முடியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதான் பத்மா கிட்ட பேசணும்னு தோணுச்சு.
என்ன பிரதர் இப்படி பண்ணிட்டீங்க? இல்ல சிஸ்டர், எனக்கு என்ன பண்றதுனே புரியல. நான் ஓவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டேன். அது இல்ல பிரதர், இப்பதான் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதுக்குள்ள நீங்க சண்டை போட்டுட்டு வந்துட்டீங்க. இந்த மாதிரி டைம்ல உங்க வீட்ல இருக்கிறவங்களோட வந்து பத்மா அண்ணிய பார்க்கணும். அப்பதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. சிஸ்டர், என்ன சொல்றீங்க? என்ன விஷயம்? அது வந்து நீங்க அப்பாவாயிட்டீங்க.